This video sponsored by Gen Reviews. Gen Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சரமாரியாக கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள், மன்னிப்பு கேட்ட சூர்யா, என்ன நடந்தது? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றின அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நடிகர் சூர்யா தான் தற்போது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவில் டாப் ஆஃப் தி டாப்பிக்காக உள்ளார். இவரது நடிப்பில் நாளை வெளியாக உள்ள கங்குவா படத்திற்கு இந்தியா முழுவதும் நல்ல எதிர்பார்ப்பு இருப்பதால் இணையத்திற்குள் நுழைந்தாலே அங்குவா படத்தின் அப்டேட்டுகளும் ப்ரொடக்ஷன் விவரங்களுமே குவிகின்றன. இப்படியான நிலையில் கங்குவா படக்குழு நேற்று, அதாவது நவம்பர் 12 முதல் மும்பையில் ப்ரொடக்ஷன் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். அதில் கலந்து கொண்ட சூர்யாவை பத்திரிகையாளர் ஒருவர் சரமாரியாக கேள்வி கேட்டது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா, பாபி டயால், தீஷா பதானி, நட்டி உள்ளிட்ட பலரது நடிப்பில் உருவாகியுள்ள படம் கங்குவா. இந்த படத்தினை ஞானவேல் ராஜாவின் ஸ்டுடியோ ஸ்கிரீன் நிறுவனம் தயாரித்துள்ளது. படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார். படத்தின் சண்டை காட்சிகளை சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் இயக்கியுள்ளார். படம் கடந்த 2 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டு நாளை வெளியாக உள்ளது. படத்தினை பான் இந்தியா படமாக வெளியிட படக்குழு சிறப்பாக திட்டமிட்டு நாளை வெளியிடுகின்றன. மேலும் படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா படம் ரூபாய் 2000 கோடிகள் வரை வசூல் செய்யும் என தொடர்ந்து கூறிக்கொண்டு உள்ளார். படத்தினை மொத்தம் 2 பாகங்களாக படக்குழு எடுத்துள்ளது. கங்குவா படம் இதுவரை சூர்யா நடிப்பில் வெளியான மற்ற படங்களை விட அதிக பொருட்செலவில் உருவான படம். அதேபோல் ஸ்டுடியோ ஸ்கிரீன் நிறுவனம் தயாரித்த படங்களிலேயே அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படம் இதுதான். தொடக்கத்தில் படத்தினை அக்டோபர் 10 ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டு அறிவித்தது. ஆனால் அதே தேதியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் படம் ரிலீஸ் ஆனதால் கங்குவா படத்தின் ரிலீஸ் தேதி நவம்பர் 14 ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் படம் ஏன் தீபாவளிக்கு ரிலீஸ் செய்யப்படவில்லை என கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகியிருந்தால் படத்திற்கு இந்த அளவு அதிக தியேட்டர்கள் இந்தியா முழுவதும் கிடைத்திருக்காது என படக்குழு தரப்பில் கூறப்பட்டது. படத்தின் ப்ரொடக்ஷன் பணிகள் தலைநகர் டெல்லியில் இருந்து இந்தியா முழுவதும் பல்வேறு மெட்ரோ நகரங்களில் கடந்த 5-6 வாரங்களாகவே நடைபெற்று வருகின்றன. சென்னை படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிலையில் ஏற்கனவே ப்ரொடக்ஷன் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மெட்ரோ நகரங்களில் சிறப்பு செய்தியாளர்கள் சந்திப்பினை படக்குழு நடத்தி வருகின்றது. அதில் கலந்து கொள்ள படக்குழு பரபரப்பாக சுழன்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரான மும்பையில் படக்குழு செய்தியாளர்களை சந்தித்தது. இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் படக்குழு தரப்பில் இருந்து சூர்யா, இயக்குனர் சிவா, தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மற்றும் படத்தின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கலந்து கொண்டனர். செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படுவதாக படக்குழு அறிவித்த தேதியில் இருந்து படக்குழு தாமதமாகவே வந்துள்ளது. ஆனால் ஏற்கனவே படக்குழு அறிவித்த தேதியில் செய்தியாளர்கள் அங்கு சென்று விட்டனர். ஆனால் செய்தியாளர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் கோபமான பத்திரிகையாளர்களில் ஒருவர் சூர்யாவை இடம் மறித்து தனது கையில் நீட்டியுள்ள வாட்சை காட்டி, எத்தனை மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு என கூறினீர்கள்? இப்பொழுது எவ்வளவு நேரம் ஆகியுள்ளது? நீங்கள் எவ்வளவு நேரம் காத்திருப்பது? உள்ளிட்ட சரமாரியான கேள்விகளை கேட்டார். உடனே சூர்யாவோ மற்ற இடங்களுக்கு சென்று வருவதால் தாமதமாகிவிட்டது என கூறி மன்னிப்பு கேட்டார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.